கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக காரியங்களை சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு ஆலோசனை சொன்னார். சில நேரங்களிலே எச்சரிப்பும் கொடுத்தார். அப்படிப்பட்டதான நேரங்களிலே அவர் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்களிலே மிக முக்கியமான அவயவமாகிய கண்ணை குறித்து அவர் ஒரு காரியம் சொன்னார். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 34, 35, 36 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கிறோம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆகவே இந்த வேளையில் பாருங்கள், நம்முடைய கண் தான் எல்லா காரியத்துக்கும் மிக முக்கிய உறுப்பாக இருக்கிறது. நம் கண்ணை கொண்டு தான் இந்த உலகத்தையே பார்க்கிறோம். எல்லா காரியங்களிலும் இந்த கண்ணின் மூலமாக பார்க்கும் பொழுது அவைகள் நமக்குள்ளாக நம்முடைய மைண்டில் மனதில் வந்து பதிந்து விடுகிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த ஒரு காட்சியாக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தும், படமாக இருந்தாலும் அவைகள் நம்முடைய கண்கள் மூலமாக ரெஜிஸ்டர் ஆகிவிடுகிறது. ஆகவே நம்முடைய கண் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் கண் இருளாகாமல் இருப்பதை நீ பார்த்துக்கொள். எப்படும் அது வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு விளக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்குமோ அதை போல நம்முடைய கண்ணும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய கண் நன்றாக இருந்தால்தான் நாமும் கூட நம்முடைய முழு வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். அதை கொண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய கண் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க, நம்முடைய பார்வை, நம்முடைய மற்ற காரியங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்வோம். அதுக்கு தான் ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார் இயேசு. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம், உனக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த எச்சரிக்கையை இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய கண் இருளாகாமல் பார்த்துக்கொள்வோம். அவருடைய கரத்தில் கொடுப்போம். அவருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஒளியை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் இருளாகாமல் இருப்பதற்கு எங்களுடைய கண்களை நீர் கலிக்கம் போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு வெளிச்சம் நிறைந்த நாளாக அமையட்டும்.